அழகான மலைகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்திருந்த செம்புலி என்ற கிராமம். அந்த கிராமத்தில் அனைவரும் விரும்பிய ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் மாறன். மாறன் ஒரு ஏழை விவசாயி. ஆனால் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் முதலில் ஓடி வருவது அவன்தான். மாறா, வீட்ல அரிசியே இல்ல. இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னு தெரியல. கவலைப்படாதே காவேரி, நாம உழைப்போம், கடவுள் வழிகாட்டுவார். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் ராமு ஓடி வந்தார். மாறா, என் மாடு சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்து உதவி பண்ணுடா. ராமு, கவலைப்படாதே, முதலில் மாட்டை காப்பாற்றுவோம். ஒரு நொடியும் யோசிக்காம மாறன் ஓடிப்போய் மாட்டை காப்பாற்றினான். உனக்கே சாப்பாடு இல்லன்னு தெரியும், ஆனா எல்லாருக்கும் உதவி செய்றியே. மாறா, நீ உண்மையிலேயே நல்ல மனசுக்காரன். நல்லது செய்தா அது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அடுத்த நாள் மாறனின் கிராமத்தில் ஒரு செய்தி பரவிக் கொண்டிருந்தது. இந்த வருஷமும் மழை வராது. எல்லா பயிர்களும் காய்ஞ்சு போயிடும். பயிர் இல்லாம நம்ம சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ண போறோம்? இதனால மக்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் அதிகாலை மாறன் ஆற்றங்கரையில் நடந்தபோது மண்ணுக்குள் பொன்னிற ஒளி தெரிந்தது. இது என்ன ஒளி? மண்ணை தோண்டி பார்த்தான். ஒரு சிறிய தங்க நிற விதை. அதை கவனமாக வைத்துக்கொள். மாறன் திரும்பி பார்த்தான். வெள்ளை தாடியுடன் ஒரு முதிய சித்தர் நின்று கொண்டிருந்தார். ஐயா, இது என்ன விதை? இது சாதாரண விதை இல்லப்பா. இது நல்ல உணர்வு கொண்டவர்கள் விதைத்தால் தான் உயிர் பெறும். ஆனா நினைவு வை, பேராசை உள்ளவன் கையில இது வெறும் கல்லாதான் இருக்கும். அதை கூறிவிட்டு சித்தர் அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்றார். வீட்டிற்கு வந்த மாறன் நடந்ததையெல்லாம் காவேரியிடம் கூறினான். இந்த வித நம்ம வாழ்க்கைய மாத்துமா? நம்ம வாழ்க்கைய மாத்துறது விதை இல்ல, நம்ம மனசுதான். இருவரும் சேர்ந்து விதையை வீட்டின் பின்புறம் நட்டனர். நாட்கள் சென்றன. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் விட்டு பார்த்தார்கள். ஆனால் விதை முளைக்கவில்லை. அதை பார்த்த கிராமத்தின் பணக்கார நிலத்தரசன் சோமசுந்தரம் சிரித்தான். ஏழைக்கு அதிர்ஷ்டம் வருமா? அந்த விதை என்கிட்ட இருந்தா நாளைக்கே நான் தான் இந்த உலகத்தில் முதல் பணக்காரன். ஏ கண்ணா, சொல்லுங்கய்யா. ஏ கண்ணா, இன்னைக்கு ராத்திரி அந்த விதைய திருடிட்டு வா, யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா ஐயா, அது மாறனுடையது. திருடுறது தப்பு இல்லையா? நான் சொன்னதை மட்டும் செய். அந்த விதை கிடைச்சா என்னோட வாழ்க்கையே மாறிடும். அன்று இரவு வேலைக்காரன் மெதுவாக மாறனின் தோட்டத்திற்குள் நுழைந்தான். விதையை எடுத்துவிட்டு ஓடிவிட்டான். மறுநாள் மாறா, சீக்கிரம் இங்க ஓடியாங்க. நம்ம வச்சிருந்த விதைய காணோம். மாறன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான். விதையை யாராவது திருடலாம், ஆனால் நம்ம நல்ல மனச யாராலும் திருட முடியாது. அதே நேரத்தில் சோமசுந்தரம் தனது பெரிய தோட்டத்தில் அந்த விதையை நட்டான். இன்னைக்கு கண்டிப்பா முளை விட்டிருக்கும், நாளைக்கு மரமாகிடும், அப்புறம் நான் ராஜாவாக்கிடுவேன் என்று சிரித்தான். நாட்கள் கடந்தன. சோமசுந்தரம் தினமும் காலையில் எழுந்தவுடன் தோட்டத்திற்குச் சென்று அந்த விதையை பார்த்தான். என்ன இது? ஒரு வாரமாச்சு, ஒரு சின்ன முளை கூட வரலையே. நீ ஏதாவது மாத்தி எடுத்துட்டு வந்துட்டியா? நான் அவங்க நட்டு வச்ச விதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன் ஐயா. எதையும் நான் மாத்தல. ஐயா, ஒருவேளை இந்த விதை பேராசைக்காரர்களிடம் முளைக்காதோ? என்ன சொன்ன? கோபப்படாதீங்க ஐயா, நான் சும்மா சொன்னேன். ஒரு வாரமானது, 2 வாரமானது, 1 மாதமானது. ஒரு சிறிய முளை கூட முளைக்கவில்லை. இந்த விதை போலின்னு நினைக்கிற. 1 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு முளை கூட இது விடல என்று சொல்லி விதையை பிடுங்கி சாலையோரத்தில் எறிந்தான். அதே மாலை மாறனும் காவேரியும் வீட்டிலிருந்த கடைசி கஞ்சியை சாப்பிட அமர்ந்திருந்தார்கள். அப்போது தம்பி, வீட்ல யாராவது இருக்கீங்களா என்ற குரல். வெளியே சென்று பார்த்தார்கள். ஒரு வயதான தாத்தாவும் பசியால் சோர்ந்திருந்த ஒரு சிறுமியும். தம்பி, கொஞ்சம் உணவு கிடைக்குமா? 3 நாளா நானும் என் பேத்தியும் சாப்பிடவே இல்ல. காவேரி மெதுவாக மாறனை பார்த்தாள். இது நம்ம கடைசி உணவு. ஆனாலும் பசியோட வந்தவர்களுக்கு இதை மறுக்க முடியாது. அவர்களுக்கு இருந்த கஞ்சியை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுத்தார்கள். சிறுமி மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்தவுடன் தாத்தா எழுந்து நின்றார். மகனே, உன்னோட நல்ல மனசுக்கு இயற்கையே பரிசு தரும். அண்ணா, இத வைத்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். அதை திறந்து பார்த்தான். இது நம்ம தங்க விதைதானே? மாறன் வெளியே ஓடினான். தாத்தாவும் சிறுமியும் காணாமல் போயிருந்தனர். அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. மாறனும் காவேரியும் மீண்டும் அந்த விதையை நட்டார்கள். இந்த முறையாவது இது முளைக்குமா? இது முளைக்கணும்னு ஆசை இல்ல, ஏதாவது நல்லது நடக்கணும்னு தான் ஆசை.
முதல் 3 நாட்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை. 5வது நாள் மழை பெய்ய ஆரம்பித்தது. 10வது நாள் அதிகாலை காவேரி வெளியே வந்தாள். மாறா, சீக்கிரம் இங்க ஓடியாங்க. மாறன் ஓடி வந்தான். அந்த விதை ஒரு சிறிய செடியாக முளைத்திருந்தது. அவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. சில நாட்களில் அந்த செடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. கிராமம் முழுவதும் மக்கள் வந்து பார்த்தார்கள். மாறனும் காவேரியும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஆனால் மரத்தில் காய்த்தது தங்கமில்லை, நூற்றுக்கணக்கான இனிய பழங்கள். ஒரு பசியான குழந்தைக்கு மாறன் ஒரு பழம் கொடுத்தான். அதன் பிறகு மாறன் அந்த பழங்களை எல்லோருக்கும் இலவசமாக வழங்க ஆரம்பித்தான். கிராமத்தில் பசியால் வாடியவர்கள் யாரும் இல்லை. இதையெல்லாம் பார்த்த சோமசுந்தரத்தின் மனம் மாறியது. அவன் மாறனின் வீட்டிற்கு வந்து தலை குனிந்து நின்றான். மாறா, அந்த விதையை திருடியது நான்தான். பணத்துக்காக என் மனசாட்சியை நான் தொலைத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்னிடம் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் மட்டும் ஏன் இல்லைன்னு இப்போதான் புரியுது. மாறன் புன்னகையுடன், தவற ஒத்துக்கிற தைரியம் எல்லாருக்கும் வராது. இனிமே யாரையும் ஏமாற்றாதீங்க. அந்த நாளிலிருந்து சோமசுந்தரமும் தனது செல்வத்தை ஏழைகளுடன் பகிர ஆரம்பித்தான். சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் காலையில் மாறன் அந்த மரத்தை பார்க்கச் சென்றான். மரம் மெதுவாக ஒளிர்ந்து மறைந்தது. அது இருந்த இடத்தில் ஒரு கல் மட்டும் இருந்தது. நல்ல மனம் விதைக்கும் இடத்தில் நம்பிக்கை என்றும் மலரும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கல்ல பார்த்த மாறன் சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான். உண்மையான தங்கம் விதையில் இல்லை, மனிதனின் இதயத்தில்தான்.